நெஞ்சுக்குழி தொட்டு போகிறேன் அடி அலையே அலையே கண்ணு மொழி வாங்கி ஓடுறேன். ஓ பஞ்சாரத்தை போட்டு மூடுற இந்த மயில மயில பத்த வச்சு நின்று காக்குற. வந்தாய மந்தார மலர் நின்னாய நிலவொளி தந்தாய கண்ணால செங்காட்டு பூவ போல உங்கூடது. தானா வந்த சந்தனமே உன்னை தழுவ தினம் சம்மதமே. தானா வந்த சந்தனமே உன்னை தழுவ தினம் சம்மதமே. இது வேறாரும் பறிக்காத மல்லிகை தோட்டமோ யாராலும் படிக்காத மங்கள ராகமோ. இது வேறாரும் பறிக்காத மல்லிகை தோட்டமோ யாராலும் படிக்காத மங்கள ராகமோ. தானா வந்த சந்தனமே உன்னை தழுவ தினம் சம்மதமே. பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ. பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ. பாவை என்னும் பேரில் வரும் தேவன் மகள் நீயோ. பொன்னின் நிறம் பிள்ளை மனம் வள்ளல் குணம் யாரோ. பொன்னின் நிறம் பிள்ளை மனம் வள்ளல் குணம் யாரோ. மன்னன் எனும் தேரில் வரும் தேவன் மகன் நீயோ. டான் டிவியின் இசை சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மகிழ்வான மாலை நேர வணக்கங்கள். ஆம், MVK குமணா அவர்களின் தலைமையிலான யாழ் ராகம் இசைக்குழுவினரின் இதய ராகங்களோடு இணைய தயாராகுங்கள். நிச்சயமாக எமது இசைக்குழுவிலே இணைந்திருக்கின்ற முத்தான கலைஞர்களை நான் ஒருமுறை அறிமுகம் செய்து வைக்க வேண்டும். கீபோர்ட் வாத்திய கருவோடு உலகறிந்த இசையமைப்பாளர் இசைக்கிளி என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படும் கிளியண்ணன் அவர்கள். அதே போன்று இங்கே பேஸ் கிட்டார் வாத்திய கருவியோடு இளம் தலைமுறை கலைஞன் மயூரன். அதற்கு அருகிலே தபிலா வாத்திய கருவியோடு பிரசாத். இங்கே ட்ரம்ஸ் வாத்திய கருவியோடு கே நிஷா மற்றும் இங்கே ஒக்டோபேட் வாத்திய கருவியோடு MBK குமணா ஆகிய நாங்கள் இங்கே முத்தான இசை வழங்க எமது இசைக்குழுவின் பாடக கலைஞர்களாகிய
எமது இசைக்குழுவின் பாடக கலைஞர்களாகிய புலம்பெரும் பாடகர் KR உதயகுமார், தயாபரன், கண்ணன் மற்றும் கஜினா ஆகியோர் இங்கே பாடல்களை வழங்கவிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது விஜய் டிவி புகழ் பிரியங்கா அவர்களும் இந்த இசை நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிக்க உள்ளார். ஆம், அதன் சிறப்பு என்னவென்றால் பிரியங்கா இன்று உலகறிந்த பாடகியாக இருந்தாலும் அந்த பாடகையை அறிமுகப்படுத்தியது யாழ் ராகம் இசைக்குழுவராகிய நாங்கள் என்பதில் இந்த நேரத்தில் நமக்கு மகிழ்ச்சி. எனவே நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட பிரியங்காவுக்கும் எமது இசைக்குழுவின் சார்பில், இசைக்குழு கலைஞர்கள் சார்பிலே நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். எல்லோருக்குமே சந்தோஷமான வணக்கம். மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்ச்சியோடாக உங்க எல்லோருமே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நமது நிகழ்ச்சியோட ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமே என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இசைக்குழுவினர்களூடாக நம்ம நிகழ்ச்சியில நாங்கள் வேற லெவல் பிளேலிஸ்டோட வந்து ஒவ்வொரு வாரம் தருவது வளமை. அதே மாதிரி ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய இசைக்குழுவினர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்ச்சியை வந்து டான் தமிழொலியின் சமூக ஊடக பக்கத்தில் பார்வையிட்டு அதிகளவு லைக் ஷேர் கமெண்ட் பெற்றுள்ள அந்த இசைக்குழுவினர்களை வந்து 2026 டிசம்பர் 31 நமது டான் குடும்பத்தின் மிக பிரம்மாண்டமான இசை மேடையில் அவர்களுக்கான அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் கொடுக்க நாங்கள் தயாராக காத்துக்கொண்டிருக்கின்றோம். எனவே அந்த இசைக்குழுவினர்கள் யாரு அப்படின்னு வந்து தீர்மானிப்பது உங்களுடைய கைகளில் அப்படின்னு கூறிக்கொண்டு, இந்த வாரமும் வேற லெவல் ஒரு பிளேலிஸ்ட் தான் நம்ம நிகழ்ச்சியில பேக் டு பேக் வர தயாரா இருக்கு. குறிப்பாக வந்து இந்த இசை அப்படின்னு சொன்னாலே வந்து இசையால் மயங்காதவங்க யாருமே கிடையாது. அந்த இசையும் தரமாக தரும் பொழுதுதான் அந்த தரத்தினுடைய உயர்வு ஊடாக வந்து நமது அடையாளத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய பல சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு விடயங்களாக இருக்கின்றது. எனவே அடையாளத்தோட இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு கலைஞர்களுடைய இந்த படைப்புகளை உங்க முன்னாடி நாங்கள் கொண்டு வரதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். அது மாத்திரம் இல்லாம இலங்கையில வந்து பல கலைஞர்கள் இப்ப வரைக்கும் வெளியில வராம இருக்காங்க. சில கலைஞர்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுதுதான் அவர்களுடைய அடையாளத்தை, திறமையை எல்லாமே வந்து வெளியில கொண்டு வருவதற்கான, நிரூபிப்பதற்கான களங்கள் வந்து கிடைக்கின்றது. ஆனால் நமது மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்ச்சியூடாக வந்து அந்த களத்தை உருவாக்கி கொடுப்பதுல வந்து மிகப்பெரிய ஒரு பெருமை வந்து எங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கொண்டு, அது மாத்திரம் இல்லாமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட், இன்னைக்கு நம்ம கூட இன்னைக்கு காத்து கொண்டிருக்கும் அந்த இசைக்குழுவினர்கள் யாரு, என்ன விஷயம் அப்படின்றது எல்லாமே நிகழ்ச்சிக்குள்ள தொடர்ச்சியா போய் உங்க கூட நான் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கின்றேன். ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த வாரமும் வேற லெவல்ல ஒரு பிளேலிஸ்டோட நம்ம நிகழ்ச்சி நகர்ந்து செல்ல தயாராக இருக்கின்றது. குறிப்பாக இந்த வாரம் நம்ம கூட இணைந்து பயணிக்க காத்து கொண்டு இருக்கும் அந்த இசைக்குழுவினர்கள் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, யாழ் ராகம் இசைக்குழுவினர்கள் தான் இந்த வாரம் நம்ம கூட இணைந்து பயணிக்க காத்து கொண்டு இருக்கின்றார்கள். குறிப்பாக யாழ் ராகம் இசைக்குழுவினர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்ச்சியில் டான் தமிழொலியின் சமூக ஊடக பக்கத்தில் பார்வையிட்டு அதிகளவு லைக் ஷேர் கமெண்ட் பெற்றுள்ள அந்த இசைக்குழுவர்களை 2026 டிசம்பர் 31 நமது டான் குடும்பத்தின் மிக பிரம்மாண்டமான இசை மேடையில் அவர்களுக்கான அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் கொடுக்க நாங்கள் தயாராக காத்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த வாரம் நம்ம கூட வேற லெவலில் பிளேலிஸ்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். குறிப்பாக இந்த பாடலுடைய இசைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வந்து குறிப்பாக இந்த காற்று வீசும் பொழுது வரக்கூடிய இசைகள் ஆகட்டும், அது மாத்திரம் இல்லாமல் நம்ம முணுமுணுக்கக்கூடிய ஹம்மிங்லேருந்து வரக்கூடிய இசைகள் ஆகட்டும், அது மாத்திரம் இல்லாமல் இந்த சமூகம், இந்த சூழல்லேருந்து வரக்கூடிய இறைச்சல்லேருந்து வரக்கூடிய இசைகள் ஆகட்டும், அது மாத்திரம் இல்லாமல் ஒருத்தவங்க நம்மளுக்கு திட்டுறது மூலம் வரக்கூடிய இசைகள் ஆகட்டும், ஒவ்வொரு விஷயத்தையும் இசையை வந்து எந்த வடிவிலையும் கேட்க முடியும், இசை வந்து எந்த இடத்துலையும் வந்து நம்மளால உருவாக்க முடியும் என்பது வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயமாக வந்து கருதப்படுகிறது. அதனாலே இசையோடையே நமது வாழ்க்கையை எப்போதுமே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இசை இல்லாமல் நாம் இல்லை அப்படின்றது வந்து எந்த இடத்துலையும் நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஸ்திரத்தன்மையான ஒரு விஷயமாகத்தான் கருதப்படுகின்றது. அந்த வகையில் நிகழ்ச்சியில ஆரம்ப பாடலாக வர இருக்கின்ற பாடல் என்ன பாடல் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வந்து நிறைய காதல் பிரியர்கள் இருக்கின்றார்கள். அந்த காதல் பிரியர்களுக்காக வந்து நிகழ்ச்சியில ஆரம்ப பாடலாக வந்து ரோஜா திரைப்படத்தில் இடம்பெற்ற காதல் ரோஜாவே அப்படின்ற ஒரு பாடல் தான் நம் நாட்டு கலைஞர்களுடைய குரல்ல வரப்போகிறது. குறிப்பாக இந்த பாடலை நிஜமாக வந்து பாடியவர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ரோஜா திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் நம்மளுடைய சுஜாதா, அது மாத்திரம் இல்லாமல் பாலசுப்ரமணியம் சார் 2 பேருமே இந்த பாடலை வந்து ரொம்ப அழகாக வந்து பாடியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்த பாடலை இன்னும் அழகாக வந்து இசைகளில் தந்திருந்தவர் நம்மளுடைய இசை புயல் AR ரகுமான் சார். அவருடைய இசைகள் தான் இந்த பாடல் வந்து ரோஜா திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்தது. அந்த பாடல், அந்த இசையோட நம் நாட்டு கலைஞர்களுடைய திறமையை இந்த இடத்துல வந்து தரக்கூடிய ஒரு விஷயமாக வந்து காதல் ரோஜா பாடல் நிகழ்ச்சியில் ஆரம்ப பாடலாக வர தயாராக இருக்கின்றது. அவளை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியோட இணைந்திருப்போம்.
காதல் ரோஜாவே அப்படின்னு சொல்லி காதல்ல அப்படி திகட்டக்கூடிய மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு பாடல்ல ரோஜா திரைப்படத்திலிருந்து பார்த்துட்டு வந்திருந்தோம். குறிப்பாக நம் நாட்டவர்களுடைய குரல்ல இவ்ளோ அழகாக இந்த பாடல ஒரிஜினலாகவே பாடுற அளவுக்கு இந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ரொம்பவே ஒரு வியப்பா இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நமது சொசைட்டில அந்த அளவுக்கு திறமையான நபர்கள் எல்லோருமே வந்து இருக்கின்றார்கள். கண்டிப்பாக அவர்களுக்கான அடையாளமும் அங்கீகாரமும் எதிர்காலத்துல கிடைக்க வேணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நிகழ்ச்சியில அடுத்தும் கூட பார்க்க இருக்கக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எல்லோருக்குமே வந்து இந்த பல்லாங்குழி அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். பல்லாங்குழி அது மாத்திரம் இல்லாம பரமபதம், கிளித்தட்டு அப்படின்ற சில விஷயங்கள் வந்து குட்டி குட்டி விளையாட்டுகள் எல்லாமே இருக்கின்றது. அந்த காலங்கள்ல பல்லாங்குழியை வைத்து வந்த ஒரு பாடல் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வந்து நம்மளுடைய சினேகா மேம் தான் டக்குன்னு எல்லாருக்கும் ஞாபகம் வருவாங்க. பல்லாங்குழியில் உற்று பார்த்தேன் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய ஆனந்தம் திரைப்படத்தில் வந்து ஒரு பாடல். ஆனா அந்த காலையில பல்லாங்குழி அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சினேகா மேம் வருவாங்க. ஆனா இந்த காலங்கள்ல வந்து பல்லாங்குழி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வந்து நம்மளுடைய தி மேம் அப்படி இல்லாட்டி நம்மளுடைய சிவகார்த்திகேயன், ஸ்ரீலீலா அப்படியானவங்க தான் வராங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு பல்லாங்குழி அப்படின்னு சொன்னாலே வந்து எங்களுக்கு இந்த பாடல் தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரியான பாடல் தான் பராசக்தி திரைப்படத்தில் இடம்பெற்ற நெஞ்சுக்குழி தொட்டு பேசுற அடி அலையே அலையே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த நெஞ்சுக்குழி பாடலுக்கும் பல்லாங்குழிக்கும் என்னென்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கறது புரியுது. கவிஞனாக இருக்கும் பொழுதும் கபிலனாக இருக்கும் பொழுதும் தான் பாடலுடைய அர்த்தங்களும் ஆழங்களும் சில நேரங்கள்ல புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் கவிஞர்களுடைய எழுத்து வடிவிலையும் பேராசிரியர்களுடைய எழுத்து வடிவிலையும் சில விஷயங்கள் தரும் பொழுது கண்டிப்பாக நேரடியாக சில அர்த்தங்கள் வந்து நம்மளால புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரியான விடயங்களாக அமையாது. ஆனால் அந்த பாடலுடைய விளக்கங்களை வந்து நாம ஆராயும் பொழுதுதான் இந்த பாடலுடைய விளக்கங்கள் இந்த அளவுக்கு ஆழமாக இருக்கின்றதா அப்படின்றது வந்து நம்மளால புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அதனாலே இந்த பாடலுடைய அர்த்தங்களை வந்து புரிந்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு சுவாரஸ்யமான வரிகளை கொண்ட பாடல்களாகத்தான் நம்மளுக்கு நினைக்கக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னு கூட சொல்லிக்கொள்ளலாம். நிகழ்ச்சியில அடுத்தும் கூட வர இருக்கின்ற பாடல் சென்ட்ரோன், அது மாத்திரம் இல்லாமல் தீயோட வாய்ஸ்ல பராசக்தி திரைப்படத்தில் நம்மளுடைய சுதா குங்கா மேமோடைய டிரெக்ஷன்ல ஜிவி பிரகாஷோட இசையில வந்து பாடல் தான் நெஞ்சு குழி தொட்டு பேசுது அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ஒரு அழகான ஒரு பாடல். கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் நம்ம ஒருத்தவங்க கிட்ட பேச வேணும்னு சொன்னா கண்டிப்பாக நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் அவங்களுடைய மனங்களை வந்து தொற்றணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவோம். ஆனா அந்த தொடக்கூடிய விஷயத்த ரொம்ப அழகான பாடல் வரிகளையும் இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்றதும் இந்த பாடலுடைய இன்னும் சிறப்பான ஒரு விஷயமாக அமைகின்றது அப்படின்னு கூறிக்கொண்டு நம் நாட்டவர்களுடைய குரல்ல பராசக்தி திரைப்படத்தில் இடம்பெற்ற நெஞ்சு கொலி தொட்டு பேசுதை பாடல் பாலை தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருக்கும். நெஞ்சுக்குழி தொட்டு போகிறேன் அடி அலையே அலையே கண்ணு மொழி வாங்கி ஓடுறேன். ஓ பஞ்சாரத்தை போட்டு மூடுற இந்த மயில மயில பத்த வச்சு நின்று காக்குற வந்தாய மந்தார மலர்ந்த நின்னாய நிலவொளி தந்தாய கண்ணால செங்காட்டு பூவ போல உங்கூட சேர்ந்து நான் வாழ நெஞ்சுக்குழி தொட்டு போகிறேன் அடி அலையே அலையே கண்ணு மொழி வாங்கி ஓடுறேன். ஆ ஆ ஆ ஆ அடிதினம் ரயிலா கூவுறேன் ஒரு மயிலா போகிறேன். பூங்காட்டம் ஆடாத பொய் கூட சொல்லாத பொண்ணுதான் தாங்காத பூவ போட்டு மூடாத நீ என்ன அடி
தொட்டு போகிறேன். அடி அலையே அலையே கண்ணு மொழி வாங்கி ஓடுறேன். ஓ செங்காட்டு பூவ போல உங்கூட சேர்ந்து நான் வாழ பஞ்சாரத்தை போட்டு மூடுற இந்த மயில மயில பத்த வச்சு நின்னு பாக்குற. அடிமுதுகில் நதி போலோடவா இரகள் கோர்க்கவா. சீத்தாட நீ போனா ராணியாதா வருவனா கூத்தாடியானாலும் கொல்லாமத்தான் விடுவேனா. நான் தானே உன் தோடு இருகாணி மாறே. ஓ பஞ்சாரத்தை போட்டு மூடுற இந்த மயில மயில பத்த வச்சு நின்னு பாக்குற. ஓ ஏ வந்தாய மந்தார மலர நின்னாய நிலவொளி தந்தாய கண்ணால. செங்காட்டு பூவ போல உங்கூட சேர்ந்து நான் வாழ பஞ்சாரத்தை போட்டு மூடுற இந்த மயில மயில பத்த வச்சு நின்னு பாக்குற. ஆ, 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 ஆ. ஒரு அழகான பயணம். அந்த பயணத்துல யார் கூட அந்த பயணத்தை நம்ம போறோம் அப்படின்ற ஒரு அழகான ஒரு சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்துல நமது பயணத்துல போய்க்கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழல், குறிப்பாக பேருந்து பயணமோ, அல்லது ஒரு புகையிரத பயணமோ, அல்லது வந்து ஒரு மோட்டார் சைக்கிள் பயணமோ அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த அழகான பயணத்துல நம்ம கூட யாரு துணையாக இருந்து அந்த பயணத்தை இன்னும் சிறப்பாக்குறாங்க அப்படின்ட்டு தான் அந்த பயணத்தோட ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமாக இருக்கும். அந்த தருணத்துல நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பாடலை நம்ம பிடிச்சவங்க கூட நம்மளுக்கு பிடிச்ச ஒரு சூழல்ல இருந்து கேட்கும் பொழுதுதான் உண்மையான சந்தோஷமும் உண்மையான ஒரு மகிழ்ச்சியும் அந்த பாடலுள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மேஜிக் அந்த சூழல்ல இருக்கும். ஆனா சில சந்தர்ப்பங்கள்ல இந்த பாடல்ல இருக்கக்கூடிய பல வரிகள் உண்மையான விஷயத்த வந்து நம்மளுக்கு பல நேரங்கள்ல வந்து சொல்லி தரக்கூடிய பல சூழ்நிலை இருக்கின்றது. அந்த சூழ்நிலையில இருக்கும் பொழுது, அந்த விஷயத்த வந்து நாம எடுத்து நமது வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி, அந்த வாழ்க்கைய வாழும் பொழுதுதான், அந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய மத்தவங்க நம்மளுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ கூட நாம ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டோம். ஆனா, பாடலுள்ள இருக்கக்கூடிய வரிகள் உண்மையிலே இது நம்மளுக்கு பொருத்தமாக இருக்கும். இதன் ஊடாக நமது வாழ்க்கையை வாழ வேணும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்தவர்களும் அதிகமாக இருக்கின்றார்கள். எல்லாமே வந்து அனுபவம் ரீதியில கிடைக்கக்கூடிய பல விஷயங்கள், இந்த பாடல் ஊடாக இருக்கக்கூடிய பல நினைவுகள் அப்படின்னு கூட சொல்லிக்கொள்ளலாம். பாடல்கள் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக கடந்து விட்டுட்டு போக முடியாது. காரணம் பாடல்கள் அப்படின்றாலே பாடல்கள் தான். பாடல்கள் என்றாலே பாடல்கள் தானா? என்னன்னா நீங்க காமெடி பண்றீங்க அப்படி சொல்வது எனக்கு கேட்குது. பாடல்கள் அப்படின்னாலே வந்து சாதாரணமாக பாடல் என்று சில வரிகள்ல வந்து நம்ம கடந்து விட முடியாது. பாடல்கள் அப்படின்றது வந்து உணர்ச்சிகள் சார்ந்து, உணர்வுகள் சார்ந்து, உண்மைகள் சார்ந்து, அன்பு சார்ந்து, நேர்மைகள் சார்ந்து பல விஷயங்கள் ஊடாக பல எமோஷன்ல அடக்கி இருக்கக்கூடிய விடயம் தான் இந்த பாடல். குறிப்பாக மனைவியல் தத்துவத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயம். உங்களுக்கு ரொம்ப மன அழுத்தம் இருக்கா? நீங்க பாடல் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுடைய மன அழுத்தம் குறையக்கூடிய பல வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுக்கு கோபம் வந்தாலும் பாடல் கேட்கலாம். உங்களுக்கு ஹேப்பியா இருந்தாலும் பாடல் கேட்கலாம். இல்ல நான் ரொம்ப டிப்ரஷன்ல இருக்கேன் பாடல் கேட்கலாம். பாடல் அப்படின்றது வந்து கண்டிப்பாக ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு மெடிசின் தாங்க. ஒரு மெடிசின போட்டு நமது உடம்ப வந்து நாம பாழாக்குவதற்காக ஒரு மெடிசின் போட்டு நமது உடம்ப நாம பாழாக்கிக் கொள்வதற்கான ஒரு தீர்வாக வந்து, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மெடிசினாக ஒரு பாடல நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, அதுவே பாடல் தான் உங்களுடைய வாழ்க்கையின் மருந்தாக வந்து பல சந்தர்ப்பங்கள்ல உங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. பாடல்கள் என்றாலே வந்து பாடல்கள் என்பதற்கான அர்த்தமாக வந்து, அது நம்மளுடைய வாழ்க்கையில் கடந்த ஒரு விஷயமாக இருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் கலந்த ஒரு விடயமாக இருப்பதற்கு காரணம், நமது உணர்வுகள் சார்ந்து நம்மளுக்கு நெருக்கமாக இருப்பதற்கு மிகப்பெரிய ஒரு பங்காக இந்த பாடல்கள் அமைந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லிக்கொள்ளலாம். நிகழ்ச்சியில அடுத்தும் கூட ரொம்ப ஒரு அழகான ஒரு பாடல் நம்மளுடைய இளையராஜாவோட இசையில வந்திருக்கக்கூடிய ஒரு பாடல் தான் ஊரு விட்டு ஊரு வந்து திரைப்படத்தில் இடம்பெற்ற
தானா வந்த சந்திரமே பாடல் நிகழ்ச்சியில் அடுத்தும் கூட பார்க்க தயாராக இருக்கின்றோம். குறிப்பாக இந்த பாடல்கள் அப்படின்னு சொன்னாலே வந்து அழகான பாடல்கள் தர வேணும். நம்மளுக்கு மக்களுக்கு நெருக்கமான, நம்மளுக்கு மக்களுடைய மனங்களை தொடும் வண்ணமாக இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே தர வேணும் அப்படின்னு சொல்லி முத்து 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 முத்தா நம்மளுடைய கலைஞர்கள்லாம் தேடி எடுத்து உங்களுக்கான பாடல்கள் எல்லாமே தந்துட்டு இருக்காங்க. எனவே நிகழ்ச்சியில் அடுத்தும் கூட தானா வந்த சந்தனமே பாடலை தொடர்ந்து வேண்டும் நிகழ்ச்சியோட தானா வந்த சந்தனமே உன்னை தழுவ தினம் சம்மதமே. தானா வந்த சந்தனமே உன்னை தழுவ தினம் சம்மதமே. இது வேறாரும் பறிக்காத மல்லிகை தோட்டமோ, யாராலும் படிக்காத மங்கள ராகமோ. இது வேறாரும் பறிக்காத மல்லிகை தோட்டமோ, யாராலும் படிக்காத மங்கள ராகமோ. தானா வந்த சந்தனமே உன்னை தழுவ தினம் சம்மதமே. வண்ண வண்ண வளவி போட்டு வசமாக வளைச்சி போட்டு என்ன கட்டி இழுத்து போகும் இளம் தேகமே. புறப்பட்டு கிளங்கினாம குறையேதும் அழும்பினாம ஆசைப்பட்டு அழைக்க வேணும் மகராஜனே. முன்ன பின்ன அறிஞ்சதில்ல, முறையாக தெரிஞ்சதில்ல, சின்ன சின்ன தவற நீயும் பொறுத்தாக வேணுமே. புத்தகத்தில் படிக்கவே புரியாம நடிக்கவே புத்தகங்களை விவரமாக வெளியாக்க வேணுமே. இந்த மேனி இன்பத்தோணி ராணி இந்த ராணி இந்த ராஜனோட விருப்பமே. தானா வந்த சந்தனமே உன்னை தழுவ
காதலோடு நனைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அடைமழையில இன்னும் ஒரு காதல் பாடலை அந்த காலத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தந்தா எப்படி இருக்கும்? அந்த காலத்து நபர்களுக்கா? அண்ணா எனக்கு புரியலையே அப்படின்னு நீங்க சொல்றது விளங்குது. இப்ப இருக்கக்கூடிய ஜென்ஸி ஜெனரேஷனுக்கு வந்து சூப்பரான ஒரு பாடல் தான் இல்லையா? ஆனா அப்ப இருந்த நம்மளுடைய எம்ஜிஆர் காலத்துல இருந்த நபர்களுக்கும் பாடல் தந்தா, வாவ்! என்னது காலத்துல இப்படித்தாங்க நான் காதல வந்து விவரிச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரியான சில விஷயங்கள் அமையும். ஆனா அவர்களையும் வந்து நாங்க அவர்களுக்கான பாடல்களையும் தராம நிகழ்ச்சி அப்படியே கொண்டுட்டு போகிறோம் அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. அவர்களுக்கான பாடலும் கண்டிப்பாக நம்ம நிகழ்ச்சியில வந்து இடம் பிடித்திருக்கின்றது. குறிப்பாக வந்து உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்துல நம்மளுடைய எம்ஜிஆர் சாரோட நடிப்புல வந்து ஒரு பாடல் தான் இந்த நிகழ்ச்சியில அடுத்து நம்ம பார்க்க இருக்கின்றோம். சுசிலா மேமோட குரல்ல ரொம்ப அழகாக வந்திருந்தது. அது மாத்திரம் இல்லாம சௌந்தரராஜன் சாரும் இந்த பாடலை வந்து பாடியிருக்காங்க. பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடி நீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல். வாவ்! இந்த பாடலாம் இப்ப வரைக்கும் ரீமேக்லலாம் இந்த பாடலை வந்து கேட்டுட்டு இருக்கோம் சொல்லக்கூடிய மாதிரியான நிறைய பேர் தான் இருக்காங்க. ஸோ அந்த பாடல் தான் நிகழ்ச்சியில் அடுத்தும் கூட ஒரு சூப்பரான ஒரு பாடலாக வர இருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்தும் கூட பச்சை கிளி முத்துச்சரம் பாடலை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியோட பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ, பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ, பாவை என்னும் தேரில் வரும் தேவன் மகள் நீயோ. பொன்னி நிறம் பிள்ளை மனம் வள்ளல் குணம் யாரோ பொன்னி நிறம் பிள்ளை மனம் வள்ளல் குணம் யாரோ, மன்னன் எனும் தேரில் வரும் தேவன் மகன் நீயோ. தத்தை போல தாவும் பார்வை பாதம் நோகும் என்று, மெத்தை போல பூவை தூவும் வாடை காட்டும் உண்டு. வண்ணச்சோலை வானம் பூமியாவும் இன்பம் இங்கு, இந்த கோலம் நீயும் காண நீயும் நானும் பங்கு. கண்ணில் ஆடும் மாங்கனி கையில் ஆடுமோ, கண்ணில் ஆடும் மாங்கனி கையில் ஆடுமோ. பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ, பாவை என்னும் தேரில் வரும் தேவன் மகள் நீயோ. தாளை போல தோகை மேனி என்று அள்ளும் போது மேலும் கீழும் ஆடும் ஆசை உண்டு. அந்த நேரம் நேரிலே சொர்க்கம் தோன்றுமோ, அந்த நேரம் நேரிலே சொர்க்கம் தோன்றுமோ. காணாததும் கேளாததும் காதலில் விளங்கிடுமோ. பொன்னின் நிறம் பிள்ளை மனம் வள்ளல் குணம் யாரோ, மன்னன் என்னும் தேரில் வரும் தேவன் மகன் நீயோ.
வெல்லும் தேன் சிட்டோடு மெல்ல நான் தொட்டாடும் வேளையோரும் போதை என்ன சொல்ல பள்ளிக்கூடம் போகலாம் பக்கம் ஓடிவா பள்ளிக்கூடம் போகலாம் பக்கம் ஓடிவா பொன்னின் நிறம் பிள்ளை மனம் வள்ளல் குணம் யாரோ மன்னன் என்னும் தேரில் வரும் தேவன் மகன் நீயோ பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடி யாரோ பாவை என்னும் தேரில் வரும் தேவன் மகள் நீயோ ஆம், இத்தோடு அரியாலையூர் MVK குமணா அவர்களின் தலைமையிலான யாழ் ராகம்ஸ் இசைக்குழுவின் இதய ராகங்கள் இத்தோடு நிறைவுக்கு வருகின்றது. அதே நேரம் நமது பார்வையாளர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் ஒளி அமைப்பினை வழங்கி கொண்டிருக்கின்றவர்களுக்கும் எமது நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு எமது பாடகர்கள் மற்றும் கலைஞர்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக இந்த அற்புதமான ஒரு இசை மேடையை எமக்கு வழங்கிய டான் தொலைக்காட்சிக்கு எமது இதயபூர்வமான நன்றிகள். இங்கே எமது இசைக்குழுவோடு இணைந்திருந்த முத்தான இசைக்கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் எமது நன்றிகளை கூறிக்கொள்வதோடு இந்த மேடைக்காக சிறந்த முறையில் ஒலியமைப்பாளர்கள் வீடியோ படம் பிடித்து இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வீடியோ படப்பிடிப்பாளர்கள், அதே போன்று இந்த நிகழ்ச்சியை பொறுமையோடு பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பான யாழ் ராகம்ஸின் இசை சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் எமது நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். தொடர்ந்து வருகின்ற நாட்களில் உங்கள் விருப்ப பாடல்களை யாழ் ராகம்ஸ் இசைக்குழுவினர் தர காத்திருக்கின்றார்கள். எனவே டான் தொலைக்காட்சியோடு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை அறியப்படுத்தினால் நிச்சயமாக உங்கள் விருப்ப பாடல்கள் அடுத்த வாரங்களில் இங்கே இசைக்கப்படும் என்பதனை மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றோம். எனவே இத்தோடு நிறைவுக்கு வருகிறது யாழ் ராகம்ஸின் இதயராக இசைமலை. நன்றி இசை சொந்தங்களே. உன்னோட நானும் என்னோட நீயும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை சந்தர்ப்பங்களில் நம்ம பரிமாறிக்கொள்ளக்கூடிய பல தருணங்கள் வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்கும். ஆனால் என்னோட பாடல் இருக்கின்றது, எனக்காக வந்து எனக்கு பாடல்கள் இருக்கின்றது. அந்த பாடல் எனக்கு மிகப்பெரிய ஒரு மருந்தாக இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய பல உறவுகளுக்கு இந்த பாடல் நிறைய நேரங்களில் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணையாக இருக்கக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. குறிப்பாக நம்மளுக்கு பிடிச்சவங்க கூட உரையாடல்களை வந்து மேற்கொள்ளும் பொழுது அது பெற்றோர்களாகட்டும், நண்பர்களாகட்டும், இல்லை நமது வாழ்க்கை துணையாகட்டும், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களுடைய தொலைத்தொடர்பு, அவங்களுடைய தொலை தூரம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஆனால் சில பாடல்கள் கேட்கும் பொழுது வந்து அந்த நபர்கள் நம்மளுக்கு பக்கத்திலே இருக்காங்க, நம்மளுக்கு பக்கத்திலே இருந்து சில விஷயம் அவங்க இந்த பாடல் ஊடாக சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை வந்து இந்த பாடல் நிறைய சந்தர்ப்பங்களை நம்மளுக்கு ஒரு மேஜிக்கை பண்ணிட்டு போயிடும். ஸோ அப்படித்தான் இந்த பாடல் பல தருணங்களில் பல சந்தர்ப்பங்களில் நம்மளுக்கு பிடிச்ச வடிவத்தில் வந்து நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். குறிப்பாக வந்து இந்த கானா பாடலாகட்டும், ட்ரீமிக்ஸ் பாடலாகட்டும், மெல்லிசை பாடல்களாகட்டும், குத்து பாடல்களாகட்டும், ரேப் சாங்ஸ் ஆகட்டும், இப்படி பல வடிவங்களில் நம்மளுடைய உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் ஏற்ப இந்த பாடல்களுடைய கேட்பு தன்மை அப்படின்றது வந்து நம்மளே அதை சாய்ஸ் பண்ணி நம்மளே விரும்பத்தக்கக்கூடிய ஒரு விடயங்களாக அமைந்திருக்கின்றது. கண்டிப்பாக இந்த பாடலுடைய வளர்ச்சி இனி வரும் காலங்களிலும் மிகப்பெரிய ஒரு இடத்தை தொட தயாராக இருக்கின்றது. அந்த விடயங்கள் எல்லாத்தையும் ஊடாக இந்த பிரபஞ்சத்தில் மிகப்பெரிய ஒரு இசையை ஆளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வெகு தொலைவில் இல்லை அப்படின்றது வந்து நம்மளால எல்லோருமே புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக அமைகின்றது அப்படின்னு கூறிக்கொண்டு நானும் இந்த 1 மணி நேரம் என் கூட பயணித்த எல்லா உள்ளங்களுக்கும் டாடா பாபாய் சொல்லிட்டு போக வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. இந்த 1 மணி நேரம் என் கூட பயணித்த எல்லா உள்ளங்களுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களும் நன்றிகளும் அதை தாண்டி இன்னைக்கு நிகழ்ச்சியில் தொழில்நுட்ப உதவிகளை வழங்கிய நம்ம தொழில்நுட்ப உதவியாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறும் நான் கமல். டடா.